நவராத்திரியின் 2ஆம் நாள் அன்று துர்க்கை அம்மனை ராஜராஜேஸ்வரி ஆகவும் கௌமாரியாகவும் நினைத்து வழிபாடு செய்வதுண்டு. அப்படி நாம் வழிபாடு செய்வதற்குரிய வழிமுறைகளைப் பற்றிதான் பார்க்கப் போகிறோம். இன்றைய தினத்தில் நாம் மாலை 5:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள் வழிபாட்டை செய்துவிட வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு கருப்பு கொண்டை கடலை சுண்டல், புளி சாதம், லட்டு, மாம்பழம் போன்ற பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் நம் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சளாக இருக்க வேண்டும். மேலும் அம்மனுக்கு புடவை சான்றுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் மஞ்சள் நிறத்திலான புடவையை சாட்சி வழிபாடு செய்வது என்பது மிகவும் நல்ல பலனை தரும். நவராத்திரியின் 2ஆம் நாளில் அம்பிகையின் கிரியா சக்தியை வழிபட வேண்டும். கிரியா சக்தி என்பது படைப்பின் ஆற்றலாகும். முருகப்பெருமானுடன் இருக்கும் வள்ளி அம்மை இச்சா சக்தியின் வடிவமாகவும், தெய்வானை அம்மை கிரியா சக்தியாகவும், ஞான சக்தி முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலாகவும் சொல்லப்படுகிறது. இச்சா சக்தி ஆசைகளை குறிப்பது. கிரியா சக்தி என்பது நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை அடைவதற்கான வழிகளை உருவாக்கி அதற்காக உழைக்கும் ஆற்றல்களை தரக்கூடியது கிரியா சக்தி. நம்முடைய ஆசைகளை அடைவதற்கான தடைகளை நீக்கும் வல்லமை பெறுவதற்காக கிரியா சக்தியை வழிபட வேண்டும். அன்றைய தினத்தில் நாம் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதற்காகவும் அலங்காரம் செய்வதற்காகவும் துளசி, மரு, முல்லை போன்ற மலர்களை பயன்படுத்த வேண்டும். இது தவிர்த்து வாசனை மிகுந்த மற்ற மலர்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமாக இந்த 3 மலர்களும் இடம்பெற்று இருக்க வேண்டும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினத்தில் வீட்டிற்கு 3, 5, 7 என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைத்து வந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள சொல்ல வேண்டும். இந்த வழிபாடு நிறைவு செய்த பிறகு அவர்களுக்கு பிரசாதம் தரும் பொழுது மாம்பழம், லட்டு போன்றவற்றை தர வேண்டும். திதி துவிதியை. கோலம் கோதுமை மாவால் கட்ட கோலம் போட வேண்டும். பூக்கள் முல்லை, துளசி, மஞ்சள் நிற கொன்றை, சாமந்தி, நீல சம்பங்கி பூக்களால் பூஜிக்க வேண்டும். நைவேத்தியம் புளியோதரை, எள் பாயாசம், தயிர்வடை, வேர்க்கடலை சுண்டல், எள் சாதம் ஆகியவற்றில் முடிந்ததை நைவேத்தியம் செய்ய வேண்டும். மந்திரம்: ஓம் ராஜேஸ்வரியே நமோ நம. ஓம் கௌமாரி தேவியே நமோ நம. ஓம் மங்களரூபிணியே நமோ நம. ஓம் தைரியம் தருபவளே நமோ நம. ராகம் கல்யாணி ராகத்தில் பாட வேண்டும். பலன்: நோய்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். கொலு வைத்து வழிபாடு செய்பவர்கள் காலையில் எளிமையான முறையில் வழிபாடு செய்து கொண்டு மாலையில் இந்த முறைப்படி வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது துர்க்கை அம்மனை ராஜராஜேஸ்வரி ஆகவும் கௌமாரி ஆகவும் நினைத்து நாம் கூற வேண்டிய மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தோடு அம்மனின் தேவி பாகவதத்தின் 2ஆம் அத்தியாயத்தையும் ஸ்ரீலலிதா சகஸ்ர நாமத்தையும் மற்ற போற்றிகளையும் நாம் கூறி வழிபாடு செய்யலாம். கொலு கலசம் வைத்து வழிபாடு செய்யாதவர்கள் கூட மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை கூறி வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும்.